Hey guys, what's up? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங். நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போது கொஞ்ச நாளாக நிறைய லாங் ரைட்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற இடத்துக்குலாம் வந்துட்டு போயிட்டு நல்லா வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்லா மெமரிஸ்லாம் பயங்கரமாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ எல்லா இடத்துலையுமே வந்து நான் என்னெல்லாம் பார்க்குறேனோ அதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து அதை வந்து எடிட்லாம் பண்ணி ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை வந்து நான் சேனலில் எவ்வளோ நாள் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பார்க்குற பார்வை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதிரிலேருந்து பார்த்தா அது எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம், அந்த இடத்துல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நம்ம கூட வந்து நிறையா மக்கள் வந்து நிற்கிறாங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே எதை பார்க்குறாங்களோ அதை நம்மளும் பார்க்குறோம் இல்லைங்களா. சப்போஸ் அவங்களுக்கு எதிரில் ஆப்போசிட் சைட்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும். சப்போஸ் வந்து நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறோம், ஒன்று மேலேருந்து கீழே பார்க்குறோம், இல்லை கீழேருந்து மேலே பார்க்குறோம். ஆனால் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு ஆப்போசிட்டில் நேராக அதே ஹைட்லேருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சால் எப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ட்ரோன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து Dji Mavic Mini அப்படிங்கிற ட்ரோன் வாங்கலான்னு சொல்லி நான் செக் பண்ணேன். பெங்களூர்லேயும் சரி சென்னையிலையும் சரி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அப்படியே காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணேன். பட்டு மினி கிடைக்கல. அதுக்கு அடுத்த ஒரு வெர்ஷன் இருக்குது, மினி 2, அதாவது Dji Mavic Mini 2 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் இருந்துச்சு, அதுதான் கிடச்சிது. ஸோ வாங்கிட்டேன். ஸோ இப்போ அந்த ட்ரோனோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன Dji Mavic Mini 2 ட்ரோன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். சென்னையிலேருந்து எனக்கு இதை அனுப்புனாங்க. டிஜேஐக்கு வந்து அஃபிஷியலாக ஸ்டோர் எதுவுமே கிடையாது. ஸோ நார்மலாக எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பண்ணுறவங்க தான் வந்து இந்த மாதிரி ட்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்மளுக்கு அனுப்புனாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க. ஓகே, இது பிரிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே கேஸ், ஓப்பன் பண்ண உடனே ஒரு பெரிய பேக் இருக்குது. அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு பேக்கில் வந்து செட்டப்பாக கொடுத்துட்டாங்க. அதுவே ஒரு நல்ல விஷயம். பேக் ஓப்பன் பண்ண உடனே ஓப்பன் பண்ணி தான் பார்க்கணும். ஓரமாக வச்சிடலாம். ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. ஃபைனலி ட்ரோன் ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குங்க. ஓகே, நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பேக் வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அதாவது நல்லா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்செல்லாம் வச்சு ஒரு லேப்டாப் பேக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஒரு ஜிப் இருக்குது, அதில் ஏதோ இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர், அதாவது இந்த ட்ரோனோட ரெக்கை, ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஜாய்ஸ்டிக், அவ்வளோதான். ஓகே, இந்த பேக் சூப்பராக இருக்குது. பேக் ஒரு வாரமாக வச்சிடலாம். ஒரு குயிக் ஸ்டார்ட் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வந்து டிஜேஐலேருந்து வி ஆர் ஹியர் ஃபார் யூ, நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் ஹப்பு, அதை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் இதில் இருக்குது. இது வந்து இவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஏன் இவ்வளோ நீட்டாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, நிறைய லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க, தமிழ் மிஸ்ஸிங். ஓகே, இதுதான் வந்து யூசர் மேனுவல். ஃபுல்லாக ஒரு புக் இருக்குது.
மற்றபடி இந்த சின்ன டப்பாவில் வேறு எதுவும் பெருசாக இல்லை. அதுக்கடுத்து ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ்ன்னு போட்டிருக்கு. கனெக்டிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து அந்த ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜாய்ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, அது கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கேபிள். ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சார்ஜிங் ஹப் இருக்குது. இதுதான் சார்ஜிங் ஹப்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைமோர் காம்போ அப்படிங்கிறது நான் மெயினாக அதுவுமே சேர்த்து வாங்கினேன். இந்த ஃப்ளைமோர் காம்போ அப்படிங்கிறது தான் இந்த 3, அதாவது எக்ஸ்ட்ரா 2 பேட்டரி வரும், ப்ளஸ் இந்த சார்ஜிங் ஹப்பும் வரும். நீங்கள் நார்மலாக வெறும் ட்ரோன் மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா இது எதுவுமே வராது. ஒரே ஒரு பேட்டரி ட்ரோன் கூடவே வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி இருக்குது. ட்ரோனில் ஒரு பேட்டரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ட்ரோன் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஓகே, இதில் வந்து ஒரு USB-C டைப் பின்னு கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜிங் ஹப்பை சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பேட்டரிஸ்லாம் சார்ஜ் போடுறதுக்காக. நத்திங், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இல்லை கைஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரோனோட ஜாய்ஸ்டிக் கண்ட்ரோல் பண்ணுவோம் இல்லையா, அது உண்மையாகவே இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பேட் கொடுத்துருக்காங்க. நிஜமாவே நமக்கு பிடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்னும் எனக்குமே இந்த ட்ரோன் பற்றி அந்தளவுக்கு தெரியாது. பிகினர் லெவலை விட ரொம்ப எல்கேஜி யூகேஜியோட கீழே ப்ரீகேஜி லெவலில் தான் இருக்கப்ப இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். ஸோ லெஃப்ட்லேயே ரைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேவிகேட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த சாக்லேட் பேப்பர் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூ இருக்குது. ஸோ தொலைச்சாலும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கானது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ ஷட்டர் பட்டனும் வீடியோ ரெக்கார்ட் பட்டனும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ட்ரோனோடைய அந்த கேமரா டில்ட் பட்டன் நினைக்கிறேன், மேலேயும் கீழேயும். ஓகே, நான் கரெக்டாக தெரில. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மெயினான விஷயத்துக்கு வருவோம். ட்ரோன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வாட்ச் கட்டுவோம் இல்லைங்களா, ஸ்ட்ராப், அது மாதிரி இருக்குது. சேஃப்டிக்காக தான். சிம்பிள். அப்படியே எடுத்துட்டு நம்ம கையில் வாட்ச் கட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே இருக்கு பாருங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொப்பலர் 1, அதாவது இந்த ரெக்கை இருக்கு இல்லைங்களா 1, அதை வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுங்கிறதுக்கும் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 1. நெக்ஸ்ட் வந்து 2 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, சிம்பிள். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கேமரா இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப சிம்பிளுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி இருக்குது, அதை எடுத்தோடனே வந்துருச்சு. இங்கே வந்து அல்ட்ரா லைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது 249 கிராம், 250 கிராம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைசன்ஸ் வாங்கணும். இதெல்லாம் வந்து குட்டி ட்ரோன் அப்படிங்கிற கணக்கில் வந்துடும். அதாவது விளையாட்டு பிள்ளைங்க, அதாவது சும்மா கிட்ஸ் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுற ட்ரோன் அப்படிங்கிற கணக்கில் இந்த ட்ரோன்லாம் வந்துடும். ஏன்னா இதோடைய வெயிட் வந்து கரெக்டாக 249 கிராம் தான். ஓகே, ஸோ இந்த பேட்டரி நம்ம போடுறோம் இல்லைங்களா, இதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் பேட்டரி வெளியில் வருது. ஸோ அதே மாதிரி பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி இருக்குது, அதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி தான் வெளியில் எடுக்கணும். அப்பா வந்துருச்சு.
ஓகே, ஸோ ஃபைனலி டிசிடி டைரியில் நியூ மெம்பர். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நம்ம இந்த ட்ரோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். எனக்கு இப்போவுமே சொல்கிறேன், சுத்தமாக இதை பற்றி எதுவுமே தெரியாது. டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இதை நம்ம ஃப்ளை பண்ணணும், எப்படி வீடியோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இனிமேல் தான் கற்றுக்க போகிறேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே 1 by 1 வந்து நான் வீடியோ அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ அவ்வளோதாங்க. இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.